அரசு தரப்பில் என்ன வாதம் வைக்கப்பட்டது என்றால், உத்தரப்பிரதேசத்தை பார், குஜராத்தை பார், அங்கே மணல் திருட்டு நடக்கவில்லையா? அங்கெல்லாம் பண்ணாமல் இங்கே இவங்க கேட்குறாங்க, வேண்டுமென்றே அமலாக்கத்துறை இப்படி செய்கிறது என்று சொல்கிறார்கள். இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அவன் சொல்கிறது கரெக்டு தானே. குஜராத்தில் மணல் திருட்டு நடக்குது, அங்கே எஃப்ஐஆர் இருக்குது. யூபியில் மணல் திருட்டு நடக்குது, அங்கே எஃப்ஐஆர் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எஃப்ஐஆரை மட்டும் ஏன் எடுக்கிறேன்னு கேட்குறது நியாயமாக தானே இருக்குது. ஏற்றுக்குமா கோர்ட்டு? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பாருங்க, இப்படி பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்டோன்னுமே, அப்படியா போய் யூபியில் பாரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க சார், கோர்ட்லேயே போய் இப்படி வாதாடி இருக்காங்க. இப்படி தான் வாதாடி இருக்காங்க. அதுவும் சீனியர் அட்வொகேட்டு, தி லீடர் ஆஃப் தி பார், அட்வொகேட் ஜென்ரலே இந்த வாதத்தை தான் எடுத்து வைக்கிறார். இதை கோர்ட்டு ஏற்றுக்காது. ரெகுலராக பேப்பரில் பார்ப்பேன், 1000 ரூபா 2000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு விஓவை மாட்டுறாங்கன்ட்டு. அது பிடிக்கும்போது அந்த விஓவை கோடி கோடியாக மந்திரிங்க லஞ்சம் வாங்குறாங்க, என்ன பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் அது லாஜிக்காது. ஏய், நீ தான் மாட்டியிருக்க, உன் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்துருக்குவா. இப்போ நான் இடி கிரவுண்டு ரெடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, வந்துருச்சா?